மனிதம் காப்போம் புலனத்தின் உறுப்பினர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியின் தகவல் அறிந்து வருகின்றுள்ள அனைவருக்கும் என்னுடைய முதல்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமது மனிதம் காப்போம் நிகழ்ச்சி புலனத்தில் தித்திக்கும் திங்கள் திரைப்பாடல் என்ற நிகழ்ச்சியை நாம் துவங்கி இருக்கின்றோம். திரைப்பட பாடல்களை பாடுவது என்பதுதான் இதனுடைய நோக்கம். நமது மக்கள் எப்போதுமே குளியலறையிலே பாடிக்கொண்டே இருப்பார்கள், பாடுவதில் விருப்பமுள்ளவராக இருப்பார்கள். சரி, அப்படிப்பட்ட பாடல் விரும்பிகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அளிக்கும் விதமாக ஒரு பயனுள்ள பொழுதுபோக்காக அமையும் வகையில் வாரம் ஒரு நாளை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நமது எனது சகோதரன் சொல்லலாம், நண்பர்னு சொல்லலாம், மிகவும் சமூக சேவையில் மிகுந்த நாட்டமுடையவர், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் அலுவலராக பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்று ஒரு நிமிடத்தையும் வீணாக்காமல் ஏதேனும் சமூக நெட் கனெக்ஷன் சரியா வரல, கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எல்லாரும் அப்படியே இருக்கீங்க, பேச்ச தொடரலாம். ஹலோ. அப்புறம் அவ்வாறு சமூக சேவையில் மிகுந்த ஈடுபாடு உடைய அனந்தராமன் அவர்கள் இன்று நமது நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும் முகமாக வந்திருக்கின்றார். அவரை வருக வருக என்று வரவேற்று, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இப்போது அனந்தராமன் ஐயாவை பேசுவதற்கு அழைக்கின்றேன். அவர் நன்கு TMS சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலிலே பாடக்கூடியவர். அவர் தொடக்கி வைத்து அவருடைய குரலிலேயே பாடி இன்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கின்றார். அவருக்கு வழிவிடுத்து நான் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடங்குங்க. கேட்கல குரல். அனைவருக்கும் வணக்கம். இந்த மனிதம் காப்போம் நிகழ்ச்சியிலே நமது விடியல் குகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறுகிறேன். திரையிசை பாடல்கள் பாடுவது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு. இதை வைத்துக்கொண்டு நான் மற்றவர்களுக்கு உதவியும் செய்ய இருக்கிறேன். அந்த வகையிலே எல்லோரையும், குளியலறையில் பாடுபவர்கள் எல்லோரையும் அழைத்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார். ஸோ அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாட வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று, நீங்கள் குளியலறையில் எவ்வளவு ஃப்ரீயாக சுதந்திரமாக பாடுவீர்களோ பயமில்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பாடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. முதலாவதாக யாரு? அது நீங்க சொல்லிடுறீங்களா ஐயா? நீங்க ஒரு பாட்டு பாடி ஆரம்பிச்சிருங்க. ஓ குரல் கேட்கல. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, மணிமகு குயில்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம், குயில்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில், அவள் என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக,
ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. நன்றி, மகிழ்ச்சி. நன்றி ஐயா, நன்றி. மிக சிறப்பாக பாடினீர்கள். நமது அன்பர்களை பாடும்படி அழையுங்கள். ஒவ்வொருத்தராக பாடட்டும். அவங்களே நான் பாடுகிறேன் என்று ஒவ்வொருத்தரும் முன்னாடி சொல்லிட்டா பரவாயில்ல. முதல்ல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 8 பேர் இதுல காமிக்குது. ஆமா, அதுல 8 பேர். ஆமா, 8 பேர். பாடுறீங்களா? முதல்ல ஒரு பாட்டு பாடுங்களேன். யார் பாடுங்க. யார் வேணுமானாலும் முன் வந்து பாருங்க. சரியா கேட்கவில்லை. சரி, நீங்கள் ஆர்கனைசர், தொகுப்பாளர் அண்ட் ஒருங்கிணைப்பாளர். நீங்க முதல்ல ஒரு பாட்டு பாடுங்களேன். நானே பாட்டு நான் பாடினா கேட்பாங்களான்னு தெரியலையே. சரி, அடுத்தது அம்மா யார் பாடுறீங்க? அடுத்தது சௌந்தரராஜன் இருக்காரு, வர்றீங்களா? சௌந்தரராஜன் ஐயா இல்லைங்க, நான் அதுல ஃபர்ஸ்ட் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங். நான் இப்ப எப்படின்னு தெரிஞ்சதுக்கு தாங்க அது ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டென்ட் பண்றேன். எல்லாருமே ட்ரையல் அண்ட் எரர் தான், சரியா? ஆமா, இப்படியே எல்லாரும் பின்னோக்கி போயிருந்தாக்க முன்னாடி இருந்துட்டு பின்னாடி எல்லாருமே போயிடக்கூடாது. தைரியமா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரு இது நமக்குள்ள பாடுறது தானே, அறைக்குள் பாடுவது தானே. சரி, இல்லைன்னா விமலாதேவி, கவிஞர் விமலாதேவி சக்தி இருக்கீங்களா? இருக்காங்க ஐயா. வாங்கம்மா, வாங்க, மகிழ்ச்சி. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? ஐயா நாமக்கல் ஐயா. நாமக்கல் இருக்கீங்க. ஐயா வீடு பக்கத்துல இருக்கீங்க போல இருக்கு. ஓகே, மகிழ்ச்சி. நாங்க திருச்செங்கோடுங்க ஐயா. சரி சரி, ஓகேம்மா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? ஐயா இல்லத்தரசிங்க ஐயா, கவிதை எழுதிட்டு இருக்கேன். சரி சரி, அதான் என்ன பாட்டு பாட போறீங்கம்மா? ஐயா 2 பாட்டு வச்சிருக்கேங்க ஐயா. சரி, ஓகே. எந்த படத்துல என்ன, யார் பாடு? ஐயா விடியல் முகன் ஐயா கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டுக்கிறேன் ஐயா. சந்த பாடல்கள் அன்னைக்கு பாடணும் இல்லைங்க ஐயா குரல் பதிவுல, அது பாட்டுமா ஐயா? அது என்ன பாட்டுமா? மறந்துச்சு ஐயா. நாட்டுப்புற பாடல் ஒண்ணு பாடினா இல்லைங்க, நானே எழுதி பாடினதுங்க ஐயா. ஓ, அது சொந்த பாட்டு. நாட்டுப்புற அன்னைக்கு பாடினது. பாடுங்க, ஏதோ ஒரு பாட்டை பாடுங்க. சரிங்க ஐயா. சினிமா பாட்டு தான் பாடணும்னுக்காக தான் இதை கொண்டு வந்தோம். ஏன்னா அதுலதான் எல்லாம் விருப்பமா இருப்பாங்கன்னு நினைச்சோம். சரி, பாடுங்க. சினிமா பாட்டு எழுதி வச்சேன். நாளைக்கு சினிமால வந்துடும் அந்த பாட்டு, போடுங்க, பாடுவோம். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இது விவசாயி கலைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக எழுதின பாட்டு. நடுவுல யாரும் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அன்மியூட் பண்றேன். பேசக்கூடிய பாடக்கூடிய இது பண்ணிக்கங்க. சரிங்க ஐயா. ஆனமே மியூட் ஆல். இப்ப அன்மியூட் பண்ணி பாடுங்க. சரிங்க ஐயா. நெல்லுவயல் பாத்தி கட்டி பாத்தியில கதிர வச்சு, நெல்லுவயல் பாத்தி கட்டி பாத்தியில கதிர வச்சு, கதிர் வளர்த்த பின்னே களை எடுக்க நீயும் வாடி, கதிர் வளர்ந்த பின்னே களை எடுக்க நீயும் வாடி. நானா 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 நானா. களை எடுத்த நெற்கதிரும் வானுயரும், களை எடுத்த நெற்கதிரும் வானுயரும், நெற்கதிர் வளர்ந்த பின்னே கதிரறுப்போம் ராசாத்தி, நெற்கதிர் வளர்ந்த பின்னே கதிரறுப்போம் ராசாத்தி. நானா 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 நானா. நெல்லடிச்சு நெல்லடிச்சு நெல்லு மணி தான் கூவிப்போம், நெல்லடிச்சு நெல்லடிச்சு நெல்லு மணி தான் கூவிப்போம், நெல்லடிச்சு நெல்லடிச்சு 10 வகை தான் சமைப்போம், நெல்லடிச்சு நெல்லடிச்சு 10 வகை தான் சமைப்போம். நானா 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 நானா.
கொடு நானா 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 நானா. உச்சி வெயில் போகும் முன்னே வெரசாதான் நெல் அடிச்சா, உச்சி வெயில் போகும் முன்னே வெரசாதான் நெல் அடிச்சா, பச்சை புள்ள வாடாம பசியத்தான் தீத்திடுவோம், பச்சை புள்ள வாடாம பசியத்தான் தீத்திடுவோம். நானா 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 நானா. கொடு நானா 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 நானா. வனந்தான் கருக்குதடி வாட காத்து அடிக்குதடி, வனந்தான் கருக்குதடி வாட காத்து அடிக்குதடி, வாடகாத்து மேல பட்டா உன் உடம்பு நோவுமடி, வடகாத்து மேல பட்டா உன் உடம்பு நோவுமடி. நானா 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 நானா. கொடு நானா 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 நானா. காத்தடிக்கும் தேச பக்கம் நெல்லு மணி நீ அடிச்சா, காத்தடிக்கும் தேச பக்கம் நெல்லு மணி நீ அடிச்சா, காத்தோட போயிடுமே நெல்லு கட்ட தேச மாத்து, காத்தோட போயிடுமே நெல்லு கட்ட தேச மாத்து. நானா 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 நானா. கொடு நானா 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 நானா. வடிப்புல ராசாத்தி வாடாம நெல் அடிச்சா, வடிப்பல்ல ராசாத்தி வாடாம நெல் அடிச்சா, கருக்கல்லு வரும் முன்னே காலார நடந்திடலாம், கருக்கல்லு வரும் முன்னே காலார நடந்திடலாம். நானா 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 நானா. கொடு நானா 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 நானா. நாலு போகம் விளைஞ்சிருச்சு நல்லாதான் வாழ்ந்திருவோம், நாலு போகம் விளைஞ்சிருச்சு நல்லாதான் வாழ்ந்திருவோம், நெல்லுமணி குவியலில நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சதடி, நெல்லுமணி குவியலில நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சதடி. நானா 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 நானா. கொடு நானா 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 நானா. அள்ளி அள்ளி மூட்டை கட்டு அந்தி சாம வந்துருச்சு, அள்ளி அள்ளி மூட்டை கட்டு அந்தி சாம வந்துருச்சு, பச்சை புள்ள அழுவுதடி என் மனசு நோகுதடி, பச்சை புள்ள அழுவுதடி என் மனசு நோகுதடி. நானா 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 நானா. கொடு நானா 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 நானா. அன்னாடம் வயலில் ஓயாம உழைச்சிருப்போம், அன்னாடம் வயலில் ஓயாம உழைச்சிருப்போம், நம்மாட்டம் யார் உழைச்சா மக்க பசிய தீக்க இங்கு, நம்மாட்டம் யார் உழைச்சா மக்க பசிய தீக்க இங்கு. நானா 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 நானா. கொடு நானா 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 நானா. மக்க பசி தீக்கையில மனசெல்லாம் குளிருதடி, மக்க பசி தீக்கையில மனசெல்லாம் குளிருதடி, வாடி புலரா சாத்தி நிம்மதியா உறங்கிடுவோம், வாடி புலரா சாத்தி நிம்மதியா உறங்கிடுவோம். நானா 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 நானா. நானா 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 நானா. கொடு நானா 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 நானா. கொடு நானா 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 நானா. நன்றி வணக்கம். நன்றி நன்றி, நல்லதுமா, நல்லது, நல்லா இருந்தது. சரி, அடுத்து வீடியோ அனுப்பியிருக்காங்க, அவங்களுடைய பாடல்களை ஷேர் பண்ணுவோம். ஆடியோ கேக்குதா? சவுண்ட் வரலையே. இல்ல இல்ல. சரி, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஷேர் பண்ண முடியும், பண்ணணும், ஆடியோ வரல. சரி, மத்தவங்க பாடுங்க, அதை எதை சரி பண்ண முடியும்னு பாக்குறேன். வேற பாடுங்க, சிப்பியின் மைந்த, நீங்க பாடுங்க. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. என்னோட குரல் கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. சரி, எனக்கு என்ன ஆடியோ லெவல் எந்த லெவல்ல இருக்குன்னு தெரியல, அதுக்கான இந்த காஞ்சி பட்டுடுத்திங்கிற பாட்டு சினிமா பாட்டு பாடல ஐயா. சரி. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும்,
காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். தென்குமரி கடலினிலே சிவந்த மாலை பொழுதினிலே பெண் குமரி நீயும் நானும் ஆடணும். அங்கு பேசாத கதைகள் எல்லாம் பேசணும். சந்தனம் பூசுவோம், செந்தமிழ் பாடுவோம், நாம் சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம். பூம்புகாரின் நாயகியாம் புனிதமுள்ள குணவதியாம் கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும். உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். மாமியார் வாழ்த்தணும், மற்றவர் போற்றணும். இந்த மாநிலமே உன் புகழை பாடணும். இந்த மாநிலமே உன் புகழை பாடணும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி போட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். தேனருவி கரையினிலே திருக்குற்றால மலையினிலே நீரருவி உடல் தழுவ குளிக்கணும். நான் நெருங்கி வந்து உன் அழகை ரசிக்கணும். குங்குமம் போலவே உன்முகம் மாறணும். குங்குமம் போலவே உன்முகம் மாறணும். பொய்க்கோபம் கொண்டு நீ விலகி போகணும். பொய்க்கோபம் கொண்டு நீ விலகி போகணும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை நாலு பேர் இருக்காங்க. தொடருங்க. பாடி சிப்பி மகேந்திரன் நீங்க தொடருங்க. அதுக்கு இடையில நெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சிப்பியின் மைந்தர் நல்லா அருமையா பாடினீங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஸ்கூல்ல பாடிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆமாங்க. வேற ஐயா என்ன எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? நான் சொந்த ஊர் காரைக்குடிங்க. நான் ஒர்க் பண்றது திருப்பூர்ல ஒரு கம்பெனில அக்கௌண்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ சரி. நான் சிவகங்கையில இருக்கேன். ரிட்டையர்ட் ஐஓபி மேனேஜர். மகிழ்ச்சியா. அடுத்தது யார் வராங்க? ஜோசப்பின் செல்வகுமார் வராங்களா? இருக்காங்களா லைன்ல? சித்ரா மேடம் இருக்காங்களா? சித்ரா மேடமா? வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. கேக்குதுங்களா? எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? திருப்பூருங்க. சரி. ஓகே. திருப்பூர். ஓகே. என்ன பாட்டு? யாரு? ஒரு திரைப்பட பாடல் இன்னும் ஒரு கை குழந்தை. பாருங்க. அது டூயட் பாட்டாச்சே. ஓரளவுக்கு ட்ரை பண்றேங்க ஐயா. சரி. ஓகே, வாழ்த்துக்கள். கண்ணனூறு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை கண்ணும் செல்லும் தேனமுதை
கொண்டு செல்லும் என் மனதை கையிரண்டில் நான் எடுத்து மைவேலியை தாளேனோ மாதவனை தாளேனோ கண்ணனோடு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை கண்ணும் செல்லும் தேனவதை கொண்டு செல்லும் என் மனதை உன்மடியில் கண்ணீரண்டும் தோன்மையங்க என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ உன்மடியில் நான் உறங்க கண்ணீரண்டும் தான் மயங்க என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ ஏழ்பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தம் அம்மா வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சம் உந்தன் நெஞ்சம் அம்மா அன்னமீடும் கைகளிலே ஆடி வரும் பிள்ளையிலே உன்னருகில் நான் இருந்தால் ஆனந்தத்தின் எல்லையிலே காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனம்மா கேட்கும் வரம் கிடைக்கும் வரை கண்ணுறக்கம் மறந்ததம்மா கண்ணனோடு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை கண்ணும் செந்தும் தேனமுதை கொண்டு செல்லும் என் மனதை கையிரண்டில் நான் எடுத்து பாடுகின்றேன் மைவிழி தாளேனோ மாதவனை தாளேனோ ஆராரிரோ 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 ஆராரிரோ. நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. அடுத்தது வந்து உமா இருக்காங்களா? டி உமா சித்ரா மேடம் இருக்காங்களா? முன்னாடி சித்ரா மேடம் உள்ளேன் ஐயா. நீங்க பாடுறீங்களா? பாடுகிறேன் ஐயா. எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? நான் தேனி மாவட்டம் ஐயா. தேனி. சரி சரி. தேனி மாவட்டம். ஐயா, முண்டாசு கவிஞன் பாரதியின் பாடல் ஒன்றை பாட விரும்புகிறேன். சரிம்மா. நீங்க இதுல வீடியோல வர முடியலையா? இது கிடைக்கலையா? கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை ஐயா, அதனால் ஆடியோவாக மட்டும் பாடுகிறேன். சரிம்மா, பாடுங்க பாடுங்க பாடுங்க. நன்றி நன்றி. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்ற கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா நந்தலாலா நந்தலாலா. ஐயா கேட்கிறதா ஐயா?
ஐயா சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு பெண்களே உனக்கு சொந்த இப்ப வீடு கேக்குதா? மேடம் ஆ? பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு உலகம் முழுதும் பாட்டு கேக்குதா? பறந்து பறந்து கேக்குதுங்க ஐயா. ஊர்வலம் பிடிக்கலையா? வந்து விளையாடு சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு கட்டுப்பாடு ஆரத்தில் பாடல் படைத்தவரா இந்த பாதை சொன்னார் உங்கள் வரேம்மா. எந்த மனிதான் எந்த கனவு சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு என்றே உனக்கே சொந்த வீடு உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடி chum 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 la la சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு பெண்களே உனக்கு சொந்த வீடு உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து இந்த பாட்டு நிக்கமா இருக்குது. உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு கட்டுப்பாடு ஆரத்தில் என்று பெடர விட்டா பாட்டு கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. நிறுத்த முடியல. அங்க போகணுமோ என்ன படனே தெரியுமா எனக்கு? சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு என்றே உனக்கே ஐயா உங்க மைக் மியூட் பண்ணி பாருங்க. உலகம் முழுதும் எழுது மியூட் பண்றது ஒண்ணும் இல்லம்மா. ஊர்வலம் வந்து விளையாடு எங்கேயோ உள்ள இருக்குது, அது நிறுத்த முடியல. அது போடுறதுக்குள்ள பெரும்பாடு, அப்புறம் நிறுத்தத்துக்குள்ள பெரும்பாடா இருக்குது. சரி, அப்ப போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சா? முடியுது. சரி, ஒரு வழி சித்ரா மேடம் இன்னும் ஒரு ஸ்டான்ஸா எதுவும் பாட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பாடி முடிச்சிட்டீங்களாமா? அது பாடவில்லையே, அதற்குள் அந்த ஆடியோ நடுவில் வந்து எனக்கு குறுக்கிட்டு தொடங்குமா தொடங்க. நானு அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதுக்கு டக்குன்னு வந்துடுச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. சாரி. நீ பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க. இனி ஷேர் பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது போல இருக்கு. காக்கை சிறகினிலே முதலில் இருந்து பாட வேண்டுமா ஐயா? எப்படி ஐயா? உங்களுக்கு என்ன புரியுமோ பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃப்ளோ வரணும்னாக்கா ஆரம்பத்துல இருந்து பாருங்க. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா
பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா நந்தலாலா காக்கை சிறையினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறையினிலே நந்தலாலா. இதே ராகத்தில் பாரதியார் இன்னொரு பாடலும் பாடியிருக்கிறார் ஐயா. தீராத விளையாட்டு பிள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை தின்னப்பழம் கொண்டு கொடுத்தேன் தின்னப்பழம் கொண்டு கொடுத்தேன் அதை எட்டி பறித்தே தடுத்து கடிப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை. இரண்டுமே திரையில் வந்த திரை இசை பாடல்கள் தான் ஐயா. நிகழ்ச்சி ஆக்சுவலா. அதாவது மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முன்னாடி எதுவும் இது இசை கற்றுக்கிட்டு இருக்கீங்களா? என்னங்கய்யா? இசை வந்து கத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லையா, நானா முயற்சி செய்து பாடல்களை பார்த்து பார்த்து பாடி பழகியதுதான் ஐயா. ஓ மகிழ்ச்சி. இன்னும் கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா நல்லா பாடுறதுக்கு நல்லா வந்துருமா? பாடதான் நல்லா நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. அடுத்தது உமா மேடம் இருக்காங்களா? டி உமா இருக்காங்களா? வேற யாரு? குகன் ஐயா இருக்காங்க. அடுத்தது சவுந்தரராஜன் இருக்காரு. வேற யார் இருக்காங்க? எனக்கு இணைப்புல வேற யார் இருக்காங்க? நானும் ஒரு பாட்டு பாடிடுறேன். எப்படி சொல்லுங்க. வாசுதேவன் ஐயா இருக்காரு. கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. கேக்குது. ஒரு பேருக்கு ஒண்ணு பாடி வச்சுருவோம். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா தொட்டு தொட்டு நின்றன கைகள் சுட்டு சுட்டு சென்றன கண்கள் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்ட எட்ட சென்றது வண்டு தங்கரதம் போல் வருகிறாள் அள்ளி தண்டுகள் போலே வளைகின்றாள் குங்கும பூ போல் சிரிக்கின்றாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கின்றாள் காலையில் மலரும் தாமரை பூ அந்த கருக்களில் மலரும் மல்லிகை பூ இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நல்லது, நன்றி. எப்படி ஐயா இருந்தது? பாஸ் ஆயிட்டா? கேக்கல. நல்ல செலக்ஷன் நல்லா கடைஞ்செடுத்து எடுத்திருக்கீங்களே. கடைஞ்சு எடுத்து பாடிட்டேன். சரி சரி, எல்லாம் அந்த வயசுல பாடிட்டு இருந்த பாட்டு. சரி இப்ப பாடுவோம் பாடினேன். ஓ ஓ நல்லது. முடிஞ்சிருச்சா? 2 ஸ்டாண்ட்ஸா தானே? 4 ஸ்டாண்ட்ஸ் 3 ஸ்டாண்ட்ஸ் பாடியாச்சு. 4 பாடியாச்சு, அவ்வளவுதான். அதுல நான் இடையில எல்லாம் திரும்ப திரும்ப வரதெல்லாம் பாடல, அப்படியே கடகடன்னு முடிச்சிட்டேன். சரி 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 சரி, சரி மகிழ்ச்சி. நம்மளோட பதிவு செஞ்சாச்சு. இன்னொரு ஒரு யார் இருக்காரு? சவுந்தரராஜன் இருக்காரா? உமா இருக்காங்களா மேடம்? யார் இருக்கா? நிறைய பேர் ஆடியோ அனுப்பியிருக்காங்க, என்னால ஷேர் பண்ண முடியல. இப்போ இருக்கவங்கள முதல்ல பாட சொல்லிடுவோம், அப்புறம் ஷேர் பண்றது பாப்போம். பேர் இல்லங்கய்யா. ஆடியோன்னா அப்படியே இப்படியே வச்சா கூட கேட்கும்ல?
ஆமா. இருங்க இப்போ பாருங்க. நடுவுல இருந்தாரு, அவர் யாருன்னு தெரியல எனக்கு. இன்னொருத்தர் வந்து இருந்தாரு. அப்படி இருக்கிறவங்க பாடுங்க. இல்லைன்னா அந்த ஆடியோ வச்சு பார்ப்போம், ஏதாவது கேக்குதான்னு கேட்போம். வாசுதேவன் இருக்காரு. வாசுதேவன். வேற ஐயா யாராவது வணக்கம். பாடுங்க. வணக்கங்க ஐயா, பாடவாங்க ஐயா. ஆ, ஆ. பாடிடுங்க. சும்மா நமக்கு எங்க வாய்ப்பு கிடைக்கிறது, கிடைக்க இடத்துல பாடிக்க வேண்டியது. பாடுங்க. சரிங்க. முருகர் பாடல் ஒண்ணு பாடுறேங்க ஐயா. ஆ, முருகர் பாடலுங்க. பாருங்க பாருங்க பாருங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் கந்த பழம், நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம், நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதிர்ச்சோலையில் முதிர்ந்த பழம், பழமுதிர்ச்சோலையில் முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கண்ட கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு. சிறப்புடனே கண்ட கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. இது நன்றி இந்த நன்றி. பாட்டு எழுதினது யாரு தெரியுமா உங்களுக்கு? வாசுதேவன். சரியா கேட்கல. ஐயா சொல்லுங்க ஐயா. வாசுதேவன். இந்த பாட்டு யார் எழுதினதுன்னு தெரியுமா? இந்த கவிஞர். ஐயா தெரியலையே. பூவை செங்குட்டுவனா? கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவருக்கு. ஆமா. நல்லது நல்லது, நல்லா இருக்கு. அவர் வந்து திராவிட கட்சியில இருந்த போது குன்னக்குடி வைத்தியநாதன் வந்து இந்த பாட்டை எழுத சொல்லியிருக்காரு. பக்தி போயா, நான்லாம் பக்தி பாட்டுலாம் எழுத மாட்டேன்னு இருக்காரு. நீ வந்து பழப்புக்கு பாட்டை பாரு, நீ உன் கட்சி இதெல்லாம் அங்க வச்சுக்கோன்னு இருக்காரு. அப்புறம் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எவ்வளவு நல்லதுங்க ஐயா, நல்லது. அவர் இன்னும் 37 வயதாகிறது, ரொம்ப இன்னும் இளமையாக இருக்கிறார்னு போய் சொல்லிக்கிறேன். ஆமா. ஐயா ஒரு ஆடியோ கேட்போம். நீங்க எங்க இருக்கிறீங்க வாசுதேவன் ஐயா? நம்ம ஊர் தான். ஐயா நான் வாசுதேவன், நாமக்கல். நாமக்கல். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆசிரியர். தமிழாசிரியர் பணிபுரிஞ்சு இருக்குங்க எங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல மினிஸ்டர் ஸ்கூல்லிங்க. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நல்லதுங்க ஐயா. இந்த ஆடியோ பாப்போங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சௌந்தரராஜன் வந்து நான் அடுத்த தடவை பாடுறேன்னாரு. அடுத்த தடவை பாடுறதுக்கு வந்து இன்னும் வெக்கம் கூச்சம் வந்துரும். ஆமா. அதனால சும்மா திறந்தாவது ஒரு சின்ன ஒரு 2 வரியாவது பாடணும்னு கேட்டுக்கிறேன். சௌந்தரராஜன் வாங்க, நீங்க எப்படி பாடுறீங்கன்னு கேட்கணுங்கிறாரு. இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? போயிட்டாரா வெளியில? தெரியல ஐயா. இந்த பாட்டு இருக்காருங்க ஐயா. இருக்காரு இருக்காரு. தயாராகட்டுங்க ஐயா. இந்த பாட்டு கேக்குதான்னு பாருங்க. ஆ, யாரு பாடி அனுப்பிச்சிருக்கா? ஏதாவது கேக்குதா? ஏதோ லேசா கேக்குது. என் செல்போன்ல அவ்வளவுதான் வருது.
சரியாக கேட்கவில்லை. கேட்கல. ஒவ்வொரு பூக்களும் பூக்கிறதா? சரி பாப்போம், இன்னும் கொஞ்சம் சவுண்டா யார் கேட்க அனுப்பிச்சிருக்கிறா? சவுண்டா கேட்க முடியுமான்னு பார்க்கலாம். சரி, அடுத்த பாட சொல்லுங்க. வேறு பாடலாம், வேறு யாராவது. அவர் சவுந்தரராஜன் தான். ஒரு 2 வரி கேக்குறேன் நானு. அவர் காணமே. 2 வரி பாடிட்டாருன்னா அடுத்த தடவை வந்து கூச்சமெல்லாம் பாடிடுவாரு. ஆமா இருக்காரு. மத்த ஐயா எல்லாருமே இருக்கேங்க இருக்கேங்க ஐயா. எனது வந்து இப்பதாங்க நெட் சரியா கிடைக்கலங்க ஐயா. மத்த எல்லாருமே பாடிட்டாங்களா? பாருங்க, ஒரு 2 வரி பாடுங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு இல்ல படிங்க, பரவாயில்ல. படித்தாலும் பரவாயில்லை, பாட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு இன்னைக்கு வந்து அந்த கூச்சம் போயிடும். என்ன பாட்டு எழுதிட்டு வந்தீங்க? அவர் ஐயா நான் எதுவுமே எழுதலைங்க ஐயா. நான் காலேஜ் போயிட்டு ஈவினிங் ஆயிடுச்சுங்க ஐயா. ஐயா அவர் பெரிய சரி, கவிஞர், உங்களுக்கு என்ன புத்தகமே வெளியிட்டிருக்காரு. பாட்டு என்ன தெரிஞ்சாலும் முணுமுணுக்கிறீங்கல்ல பாத்ரூம்ல, அந்த பாட பாடுங்க. அப்படி தயங்குறாரு. சரி, தயாராக ஐயா ஒரு நிமிடம் ஐயா. பாடுங்க பாடுங்க. சும்மா பாடுங்க, யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. பாடுங்க. ஆளுமா டோலுமா ஐத்தால கடிமா ஆளுமா கேத்தி கழிச்சு விட்டா அடிக்க போய் போய் வருது. பாடலையா அவரு? மணி என்னாச்சு? சவுந்தரராஜனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2 நிமிஷம் இருக்காரு. 8:55, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. சரி, அதுக்குள்ள என்னுடைய விருப்ப பாட்டு ஒண்ணு பாடிடுறேன். ஆச்சா, ரெடி ஆயிட்டீங்க? சவுந்தரராஜன் பாடுங்க. ஐயா நீங்க பாடுங்க ஐயா, அதுக்குள்ள நான் எடுத்துறேங்க ஐயா. போய் பாட்டு செல்போன்ல தேடிட்டு இருக்கிறீங்க? ஆமாங்க ஐயா. சரி, கேக்குதான்னு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு தண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம். வெயிலின் வெப்பம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமலையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம். வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணே நரையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம். பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம். சொந்தம் ஓர் ஆனந்தம், பந்தம் பேரானந்தம், கண்ணே உன் விழியால் பிறர் அழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு
பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. நன்றி. சுமாரா பாடியிருக்கேன். ஓகே, நீங்க பாடுறீங்களா விமலா தேவி மேடம்? நீங்க இன்னொரு பாட்டு பாடுறீங்களா? ஐயா பாடலாங்க ஐயா. பாடுங்க பாடுங்க, பாடுங்க. என்ன பாட்டு பாடுங்க. ஐயா இது சினிமா பாடல் ஐயா. அந்த வானம் எந்தன் கையில் வந்து சேரும், புது சொர்க்கம் ஒன்று லாலி சொல்லி பாடும், விளக்கேற்றுதே கவிதான் திரி, மனமோடுதே நதி மாதிரி, சுகசந்த மல்லி தந்ததிந்த பூங்கொடி, அந்த வானம் எந்தன் கையில் வந்து சேரும், சோலை பூக்கள் மாலையாகும் நேரம், நான் போகும் பாதையாவும் ஆகும் பிருந்தாவனம், வாழும் தனிமை காலம் விலகி போகும், இனி ஆசை கிளிகள் கூடும் இன்பச் சரணாலயம், வார்த்தைகள் கொடியேற்றுமே. மகிழ்ச்சி, நல்லா இருந்துமா. தம்பி என்ன தம்பி என்ன படிக்கிறார்? எல்கேஜிங்க ஐயா. உட்காருங்க. பேர் என்ன? பேர் என்னம்மா? வணக்கம் சொல்லு. வணக்கம். வணக்கம். உன் பேர் என்னம்மா? அஜய். ஆ? அஜய். அஜய். என்ன பேரு? இதாயிடுச்சு, கட் ஆயிடுச்சா? ஹலோ, ஒருத்தரும் பேசல. பாடுற திருப்பி சார் சிப்பின் மைந்தன் எது பாடுறீங்களா? லைன்ல இருக்காரு அவரு? ஐயா சிப்பின் மைந்தன் இல்லைங்க ஐயா. இல்லைங்க ஐயா. ஓகே ஓகே. ஐயா வாசுதேவன் பாடவா? வாசுதேவன் பாடவா? என்ன பாட்டு பாடுங்க பாடுங்க. ஐயா நானே எழுதினேன். நான் +1 படிக்கையில எழுதின ஒரு சொந்த பாடலுங்க ஐயா. குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு தாலாட்டு பாடலுங்க. ஓ. 2005 அப்படியே நான் எழுதுனேங்க. ஒரு 15 மினிட்ஸ் எழுதுனேங்க. அது பாடவாங்க ஐயா. குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு உண்டான தாலாட்டு பாடல். நீங்க ஒரு படைப்பாளி பாடுறதை விட மகிழ்ச்சி எது சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி, பாடுங்க. நன்றிங்க ஐயா. தாலாட்டு பாடல். குறிஞ்சி மலைத்தேனே கொண்டாடும் சந்தனமே, சிரிச்சி படுத்திருக்கும் செண்பகமே கண்ணுறங்கு, செண்பகமே கண்ணுறங்கு. குறிஞ்சி மலைத்தேனே கொண்டாடும் சந்தனமே, சிரிச்சி விளையாடும் செண்பகமே கண்ணுறங்கு, செண்பகமே கண்ணுறங்கு. கண்ணுறங்கும் ராசாவே, கண்ணுறங்கும் ராசாவே, கல் முளைச்ச பின்னாலே, கண்ணுறங்கும் ராசாவே, கல் முளைச்ச பின்னாலே, 1 2 கத்துக்கணும் பள்ளிக்கூடம் ஓட வேணும் கண்ணுறங்கு, 1 2 கத்துக்கணும் பள்ளிக்கூடம் ஓட வேணுறங்கு. குறிஞ்சி சிரிச்சி விளையாடும் தென்பகமை கண்ணுறங்கு, தென்பகமை கண்ணுறங்கு. ஆத்தா கத்துக்கல அப்பன் கூட படிக்கவில்லை, ஆத்தா கத்துக்கல அப்பன் கூட படிக்கவில்லை, ஒருத்தர் புது ரோசா பூவே பொல்லாங்கு திருத்திடடா, ஒருத்தர் புது ரோசா பூவே
பொல்லாங்கு தீர்த்திடடா குறிஞ்சி மலைத்தேனே கொண்டாடும் சந்தனமே திருச்சி விளையாடும் செண்பகமே கண்ணுறங்கு செண்பகமே கண்ணுறங்கு உச்சத்து நிலாவேணி ஒழுங்கா படிக்க வேணும் உச்சத்து நிலாவேணி ஒழுங்கா படிக்க வேணும் அச்சத்தை விட்டு புட்டு ஆளாகி நடக்க வேணும் அச்சத்தை விட்டு புட்டு ஆளாகி நடக்க வேணும் குறிஞ்சி மலைத்தேனே கொண்டாடும் சந்தனமே சிரிச்சி விளையாடும் செண்பகமே கண்ணுறங்கு செண்பகமே கண்ணுறங்கு செண்பகமே கண்ணுறங்கு ஆரி ராரி 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 ரோ ராரி ரோ ராரி ரோ ராரி ரோ. இது சினிமா வாய்ப்புக்கு நன்றி கேக்குற மாதிரி இருக்குங்க நிஜமாவே. ஐயா. இது வந்து இது ரெக்கார்ட்லாம் ஒண்ணும் ஆகலையா? ரெக்கார்டு ஒண்ணும் ஆகல. நன்றி. அது என்ன முதல் 2 வரையில அடுத்தது குறிஞ்சி மலைத்தேனே. குறிஞ்சி மலைத்தேனே அதாவது குழந்தைய வந்து தேனுக்கு ஒப்பிட்டு எழுதுறேங்க ஐயா. நல்ல நல்ல சரி இது கற்பனை. சரி ஜோசப் மேடம் இருக்காங்க. ஹலோ இன்னும் யாரா செல்வகுமாரி செல்வகுமார் ஜோசபின் மேடம் இருக்காங்களா? இப்ப இந்த ஆடியோ பாருங்க. ஒவ்வொரு பூக்களும் சொல்கிறதே போராடும் போர்களமே கேக்குதா? ஒவ்வொரு என்னாச்சு? கொஞ்சம் கேட்டுதுங்களா? கேட்டுதா? கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க. மனமே மனமே மாறிவிடு ஐயோ அது பணியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களும் நீ வாழ்கின்றால் போராடும் போர்களுமே. ரொம்ப சோகமா இருக்குமா இருக்கு. சரி அடுத்த பாட்டு. அனைந்தன பனியாடை என் மனதும் குளிர்ந்தது நிலவாடை மலர்கள் நனைந்தன பனியாடை என் மனதும் குளிர்ந்தது நிலவாடை பொழுதும் கதிராடே பொழுதும் கதிராடை எழுந்தது நினைவாலே மலர்கள் நனைந்தன பனியாடை என் மனதும் குளிர்ந்தது நிலவாடை கண்ணன் கோயில் கொண்ட இரு கண்ணம் மலரை செய்தான் கண்ணன் கோயில் கொண்ட இரு கண்ணம் மலரை செய்தான் என்னை நிலவே நிறம் பெயர் செய்தான் என்னை நிலவே நிறம் பெயர் செய்தான் அதில் எத்தனை எத்தனை சுகம் வைத்தான் சேர்ந்து மகிழ்ந்து போராடும்
தலை சீவி முடித்தே நீராடி சேர்ந்து மாய்ந்து போராடி தலை சீவி முடித்தே நீராடி கண்ணத்தை பார்த்தேன் முன்னாடி கண்ணத்தை பார்த்தேன் முன்னாடி பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி மலர்கள் நனைந்தன பனியாலை என் மனதும் புரிந்தது நிலவாலை ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வினால் போராடும் போர்களுமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது இரவானால் பகல் ஒன்று இது யார் பாடி அனுப்பிச்சிருக்கா? அது முதல்ல ஒரு லட்சுமிங்கிறீங்க பாடினது அந்த மலர்கள் என்ன பாட்டு, ஒவ்வொரு பூக்களும் மலர்கிறதேன்னு பாடினாங்க இல்லையா, அவங்க லட்சுமிங்கிற அன்பர் பாடியிருக்காங்க. அடுத்தது பாக்கியமேரிங்கிறவங்க ரெண்டாவது பாட்டு, என்ன பாட்டு, மலர்கள் மலர்ந்ததா, அது பாடினாங்க. படத்துல சுசீலா பாடினது ரொம்ப அருமையான பாட்டு. அந்த பாட்டு பாக்கியமேரிங்கிறவங்க பாடினாங்க. இப்ப வந்து இவரு நம்ம இதுல ஏற்கனவே பாடினார் இல்லையா, என்ன மைந்தன், சிப்பியன் மைந்தன், அவர் வந்து ஸ்முலுவா ஸ்மைலுவா அது சொல்லுங்க. இத சொன்னமா இப்பதான் லேடி வாய்ஸ் கேக்குது. ஆமா, ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறது. இந்த ஆடியோ சரியா இல்லையா? என்னங்க ஐயா, ஆடியோ சரியா இல்ல, அவங்க ரெக்கார்ட் பண்ண சரியா இல்ல, இங்க நீங்க ஒளிபரப்புவது சரியா இல்லையான்னு தெரியல. அப்படியா? என்னுடைய நெட் ப்ராப்ளமாவே இருந்துகிட்டு இருக்கு. அதான் ஓகே. சரி, இன்னைக்கு இப்ப நேரடியா வேற யார் இருக்காங்க பாடுறது? இன்னொரு பாட்டு யாரும் பாடுறாங்களா? விமலாதேவி மேடம் இன்னொரு பாட்டு பாடுறீங்களா? ஐயா பாட்டு எதுவும் எழுதிட்டு வரலங்க ஐயா, வரிகள் எதுவும் நீங்க ஏதோ பாட்டு இருந்தா சொல்லுங்க ஐயா, பாடலாம். ஆனா பழைய பாட்டா சொல்லிக்கிறாதீங்க, வரிகள் எனக்கு தெரியாது. பழைய பாட்டு நெட்ல போட்டு எடுத்துக்கலாமா? நீங்க விரும்புற பாட்டு வரிகளை மேல போட்டீங்கன்னா, நெட்ல கூகுள்ல போட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். வரிகளை எடுத்து இமேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு பாடலாம். ஆனா அது பாடினா இங்க ஜூம்ல இருக்க முடியாதோ, 2 செல்போன் வேணும். ஓகே சரி, நல்லது. 9:15 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, 9:17 ஆயிடுச்சு. 9:17 ஆயிடுச்சு. சரி, சௌந்தரராஜன் பயத்தை போக்குறதுக்கு இன்னும் 2 வரி எதுவும் பாடுறீங்களா? பாடினாரா? ஆமா, இல்லையே, நான் பக்கம் இல்லையோ, இல்ல நான் கேட்கலையே. மறுபடி பாடுங்க சவுந்தரராஜன். அவரு என்னை காணவில்லையே நெற்றோடு, ரொம்ப பாடுற கடினமான பாட்டு தான். பாட்டாரு. சரி சரி, நல்லது நல்லது நல்லது. சரி, இன்னைக்கு முதல் நாள் நிகழ்ச்சி தான், அதனால ஏதோ கொஞ்சம் பேர் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ஆமா, இன்னும் நல்லா எல்லாரும் நல்லா பாடலாம். முதலிடம் 2ஆம் இடம்ன்றது இன்னைக்கு இந்த வாரத்துல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பயிற்சி மாதிரிதான். அதனால அடுத்த வாரத்துல இருந்து சிறப்பிடங்களை கொடுத்துடலாம். நல்ல தயாரிப்புகளோட வரட்டும்.
எல்லாருக்கும் கை தட்டி கொடுக்கறதே வந்து சிறப்பு அதுவே எல்லாருக்கும். பெரிய இடம் தான், பெரிய சிறப்புதான். சரி, சௌந்தரராஜன் வந்து தேதியை மறக்க மாட்டாரு. ஏன்னாக்க வாய் விட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா இனிமே ஆமா. வந்து சரளமா பாட முடியும். உங்களுக்கு சவுந்தரராஜன் பேர் இருந்ததுனால அது பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அவரை. யாரா இருந்தாலும் சரி அவருடைய கூச்சத்தை போக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இல்ல, சவுந்தரராஜங்கிற பேருக்காகத்தான் நீங்க அவரை பிடிச்சி பாடு பாடுன்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சவுந்தரராஜனை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, TM சவுந்தரராஜனை. நல்லது நல்லது. சரி. இன்று நீங்க தொடக்க நீங்க என்ன நீங்க வேற ஏதாவது பாடி கொடுக்குறீங்களா இப்போ? நானா இப்படி பாட்டு ஏதாவது கேட்கிற மாதிரி இருக்கா? அப்படியே பழக வேண்டியதானே. பாடிட்டா போகுது. அது இது பாடுற பண்ணி பாடுற வரைக்கும் தான் வெக்கமா இருக்குது. பாட ஆரம்பிச்சுட்டா பாடிட்டே இருக்கணும்னு தோணுது. நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ ஆ, என்ன செய்தாய் எனக்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைந்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. ம், சரி சரி சரி, மகிழ்ச்சி. ஆ, ஐயா ஒரு கருத்தை சொல்லலாமா ஐயா? சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கம்மா. அத பாட தயங்கியவர்கள் மத்தியில் இத்தனை பேர் பாடியதே பெரிய மிகவும் விஷயம். கடினம். இதில் பெரிய நீங்கள் பெரிய விஷயம். எங்களுக்கான இடங்களை நீங்கள் கொடுப்பதுதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன் ஐயா. ஏனெனில் இன்று எவ்வளவு பேர் பாடினாலும் அவர்களுக்கான ஒரு இடம் என்று ஒன்று இருக்கும்ல ஐயா. அதை உங்கள் வாயால் சொன்னால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஓ, சிறப்பிடம் வேணுங்கிறீங்களா? அது அவர்தான் ஆமா சொல்லணும். ஐயா, ஐயா, இவ்வளவு அழகுராமன் பேர் ஐயா, நீங்க எப்படி பாடினாங்கன்னு சொல்லுங்க. யார் பாடல் நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்க. அதாவது ம். நானும் வந்து நடுவர்ன்ற முறையில இன்னும் வந்து எப்படி சொல்வது, நடுவர் நிலைமை எப்படி வகிப்பதுங்கிறத இப்ப கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேம்மா. அதனால நான் நடுவர் இதுல வந்து இல்ல. நீங்க பாடுவது எல்லாமே இனிமையாக இருந்தது. வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த சந்த வடிவில நாட்டுப்புற பாடல்கள் நல்லா பாடினாங்க அவங்க கவிஞர் விமலா சக்தி அவங்க. அதுவும் வந்து அவங்களே எழுதின பாட்டு வேற, அதுல இன்னும் சிறப்பு வேற. அப்புறம் வந்து இவங்க சித்ரா வந்து காக்கை தெரு பாடினாங்க, கற்பூர பொம்மை பாடினாங்க, தீராத விளையாட்டு பிள்ளை பாடினாங்க. அது வந்து யாரும் வந்து அந்த டைமிங்லாம் கரெக்டா இருந்தது. கேள்வி ஞானத்திலே பாடுறேன்னு வேற சொன்னாங்க, கத்துக்கலன்னாங்க. அதனால சித்ரா வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில நல்லா பாடினீங்க நீங்க. அந்த குறிப்பிட்ட அந்த அறிவு இருக்கு இல்லையா, அத நடுவுநிலைமை வகிக்கிற அளவுக்கு நான் இன்னும் தகுதி பெறல. நானும் வந்து உங்களை மாதிரி கத்துக்குட்டி தான் என்ன. அதனால வந்து அடுத்தது வந்து குகனையா பாடினாரு. அவர் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி பாட வேண்டும், அவ்வளவுதான். சிப்பியின் மைந்தன் வந்து காஞ்சி பட்டு உடுத்தி நல்லா பாடினாரு. அவர் ஸ்மியூல்ல பாடக்கூடியவர், கொஞ்சம் நல்லா பழகி இருக்கிறாரு. ஆமா, ஜெயா வேதாச்சலம் அவங்க சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு ஒரு NGOல இருக்காங்க போல இருக்கு, அது போனீங்க. ஜெயா வேதாச்சலம் நல்லா பாடியிருந்தாங்க. புதுக்கோட்டை திருப்பரங்குன்றத்தில் சிரித்தால் பாடினாரு. அப்புறம் குறிஞ்சி மலை தேன்னு சொல்லிட்டு, குறிஞ்சி தேனேன்னு சொல்லிட்டு அந்த தாலாட்டு பாடல் ரொம்ப அருமையா. வாசுதேவன் எங்கேயோ நம்ம ஏதோ சினிமால கேட்ட மாதிரியே அந்த மெட்லயும் இருந்தது, வார்த்தைகளும் இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. படைப்பாளிகள் இருக்காங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அதுல சௌந்தரராஜன் கேட்கவே வேண்டாம், நல்லா பாட ஆரம்பிச்சிட்டாரு. சோ இந்த இதோட நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய நம்ம விடியல் ஐயா அவருக்கு நன்றி. இன்னும் நிறைய நிகழ்ச்சி நடத்தணும். பாத்ரூம் சிங்கர்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வரணும். நாம பாடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும். அதோட வந்து உண்மை இருக்கணும். இத வந்து ஒரு 4 பேருக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுல இந்த மேடை உருவாக வேண்டும். கஷ்டப்படுறவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். டைம் பாஸ் பண்றவங்க எனக்கு பொறுத்த மட்டும் இப்ப 2 ஜாதி தான், இருப்பவர்கள் இல்லாதவர்கள். சரி, அது பொருள் சொல்றோம். பொருள் இருக்கிறவங்களுக்கு வந்து மனுஷங்க இல்ல,
மனுஷங்க ஆ. இருக்கிறவங்களுக்கு இல்ல, ரெண்டையும் நம்ம இணைக்கணும். அப்புறம் நிச்சயம். வந்து நேரம் நேரம் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடிய அளவுல இருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, உழைப்பு, அதாவது உண்பதற்கு சாப்பாடு இல்லாம நிறைய பேர் உழைக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல அவங்க வந்து டயத்தை வந்து உழைக்கிறதுக்காக ஓடுறாங்க, இவங்க வந்து பொழுதுபோக்காக ஓடுறாங்க. சோ இத வந்து நம்ம சரிப்படுத்தணும் அப்படிங்கறது வேண்டிக்கிறேன். நன்றி, நல்லது நன்றி. நல்லது நல்லது நல்லது. அதனால எல்லோருமே சிறப்புன்னு சொல்லிட்டீங்க. யாருமே சோடை போகவில்லை. இப்போ எல்லோருமே சிறப்பு. ஆமா, என்னை தவிர. அஹ், என்னை தவிர. இல்ல நீங்கள் வந்து படிப்பதை நல்லது. மாற்ற வேண்டும். சரிங்க சரி, நல்லது நல்லது. சரி, எல்லோருக்கும் எல்லோருமே பரவாயில்ல. இன்று கலந்து கொண்டவர்கள் குறைவாக இருந்தாலும் ஏதோ இந்த நிகழ்ச்சி, இன்றைய நிகழ்ச்சியை நாம வந்து ஒரு தொடக்கி வைத்திருக்கோம், ஒரு தொடக்க புள்ளி வச்சிருக்கோம். இது நல்லா கொண்டு போகலாம், நல்லா செய்யலாங்கிறது தான் தோணுது. நிறைய இன்னும் வரக்கூடிய நிறைய வந்து நல்ல திறமையோட பாடும்போது இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஆர்வம் உடையதா, மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்குங்கிறது நிச்சயம். ஆக அந்த வகையில இன்றைய இந்த நிகழ்வை தித்திக்கும் திங்களை திரைப்பட பாடலோடு, திரை இசை பாடல் அல்லது நாட்டுப்புற பாடல், சொந்த பாடல், எல்லா பாடலோடும் கலந்து நாம் சிறப்பாக செய்திருக்கின்றோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா அனந்தராமன் ஐயா அவர்கள் அவருடைய பொன்னான் நேரத்தில் ஏற்கனவே அவர் பாதி நேரத்திலேயே அவருடைய இல்லத்தரசிக்கு அழைத்தார். அதையும் நான் வந்தேன்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கின்றார். ஆக அவ்வளவு ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கு பெற்றதற்கு அவருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிக்க நன்றி. அது கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னாக்க நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சிவகங்கை மாவட்டத்துல இருந்து நிறைய பேர் வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் ஐயா. நல்லது நல்லது நல்லதுங்க ஐயா, நன்றி. அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றிமா. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்வோம். நன்றிங்க ஐயா. நிறைவு நிறைவு. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம்.